கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருதுக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். Do not let any unwholesome talk come out of your mouths, but only what is helpful for building others up according to their needs, that it may benefit those who listen. Ephesians 4:29. இது நம்ம ஒரு சின்ன கதையை பார்த்துடலாமா? எப்சிபா கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாளா. அவ எல்லாரிடத்துலையுமே நல்ல வார்த்தைகள் கொண்டு பேசுவாளா. அவ யாரிடமோ கெட்ட வார்த்தைகள் கொண்டு பேசாம இருப்பாளா. தவறு செய்தவர்களையும் மென்மையான வார்த்தைகளால ஊக்குவிப்பாளா. அதனால எல்லாருமே அவளை மதித்தாங்களா. ஆனா அவளுடைய தோழி டீனாவுக்கு இந்த மதிப்பு பொறாமையா மாறுச்சான். எப்சிபாவை பத்தி மற்றவங்களிடம் தவறான பேச்சுகளை சொல்ல தொடங்கினாளா. அவளுடைய நல்ல பேரை கெடுக்க அவ செய்யாததையும் அவ கெட்ட வார்த்தைகள் பேசுவதாகவும் கூறினாளா. இந்த விஷயங்கள் எப்சிபாவுக்கு தெரிய வந்தபோது அவளுக்கு மிகுந்த மனவேதனையா இருந்ததா. ஆனா அவ யாரையுமே எதிர்த்து கெட்ட வார்த்தை பேசவே இல்லை. அவ அந்த நேரத்துல அமைதியா இருந்தாளா. அப்ப ஒரு உண்மையை சொன்னாலா. வார்த்தைகள் ஒருவரை காயப்படுத்தவும் ஒருவரை கட்டி எழுப்பவும் முடியும். நான் காயப்படுத்த விரும்பலன்னு சொன்னாலா. காலம் செல்ல செல்ல யார் உண்மையானவர்னு எல்லாருக்குமே தெளிவாச்சா. டீனாவின் கெட்ட பேச்சு குழப்பத்தையும் வலியையும் ஏற்படுத்துச்சா. ஆனா எப்சிபாவின் இனிய வார்த்தைகள் அமைதியையும் நம்பிக்கையும் கொடுத்ததா. கடைசியில உண்மை வெளிச்சத்துக்கு வந்ததா. டீனா தன் தவற உணர்ந்து வருந்தனாலா. எப்சிபாவின் நல்ல வார்த்தைகளே அவளுடைய பாதுகாப்பா மாறுச்சான். சில சமயம் நம்ம கெட்ட வார்த்தை பேசுறதுனாலையும் பிறரை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறதுனாலையும் அவர்களுடைய மனம்தான் உடையும். ஆனா நம்ம நல்ல வார்த்தை பேசுறதுனால அந்த சமயத்துல அவங்க எவ்வளவு வீழ்ச்சியில இருந்தாலும் நம்ம பேசும் வார்த்தைகள் அவர்களுக்கு நலமா இருக்கும். தேவனுக்கு பிரியமானது பிறரை உயர்த்தும் வார்த்தைகள் தான். அதனால கெட்ட வார்த்தைகள் பேசாம நல்ல வார்த்தைகளே பேசி பழகுங்க. ஆமென்.